நடிகர் ராகுல் ரவியோட தகாத உறவு மனைவி இதை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. தலைமறைவா இருக்காரா ராகுல் ரவி. சன் டிவில நந்தினி, சாக்லேட், கண்ணான கண்ணே, அபியும் நானும், அன்பேவா, கையல் போன்ற சீரியல்ல இவர் கதாநாயகனா நடிச்சிருக்காரு. இவரோட மனைவியான லக்ஷ்மி, இவங்க 2 பேருக்கும் திருமணமாகி 2 வருஷம் ஆகுது. லக்ஷ்மி ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கணவர் ராகுல் ரவியோட நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லிட்டு அவரை க்ளோஸா வாட்ச் பண்ணியிருக்காங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் தெரிய வந்திருக்கு இவருக்கு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வேற ஒரு பொண்ணு மட்டும் இல்லாம நிறைய பெண்களோட இவர் தொடர்புல இருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க லக்ஷ்மி. இதை பத்தி ராகுல் ரவி கிட்ட கேட்கும் போது இவங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் முற்றி கை கலப்பாவே மாறி இருக்காம். இதனால என்ன பண்ணியிருக்காங்க, லக்ஷ்மி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம அவர் தங்கி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு அந்த ஓனரோட போலீஸோட போயிருக்காங்க. அப்படி போகும்போது தான் ராகுல் ரவி ஒரு பொண்ணோட இருக்கிறத கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க லக்ஷ்மி. இப்போ அஃபிஷியலாக அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. திருமணம் ஆனதுலேருந்து இவங்க 2 பேருக்கு நடுவில் வந்த நிறைய பிரச்சனைகளும் அவரோட இந்த லீலைகள் பற்றியும் நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதை எல்லாத்தையுமே கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹைகோர்ட் ராகுல் ரவியை அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. ஆனால் ராகுல் ரவி தலைமறைவாக இருக்காரு. முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்ணியிருந்த ராகுல் ரவிக்கு அது மறுக்கவும் பட்டிருக்கு. இதனால இப்போ தலைமறைவாக இருக்கக்கூடிய இவரை அவரோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட வீட்டில் தேடிக்கிட்டு இருக்காங்களாம் போலீஸ். விரைவில் இவரை பிடிச்சி லக்ஷ்மிக்கான ஒரு தீர்ப்பை வாங்கி கொடுக்கணும், நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் போலீஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ ராகுல் ரவி தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, லக்ஷ்மி ஒரு மனநலம் சரியில்லாத ஒரு பொண்ணு, தெரியாம நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இந்த மாதிரி நிறைய சந்தேக புத்தி இருக்கக்கூடியவங்க அப்படின்ற மாதிரி அவரோட தரப்புல இருந்து வைக்கக்கூடிய வாதத்தையும் கோர்ட் சைட்ல இருந்து மறுக்கப்படுறதாவும் சில செய்திகள் வலம் வந்துகிட்டு இருக்கு.